பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24 ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் பாருங்கள், வீடுகளில் குழாய் வழி சமையல் எரிவாயுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பைப்லைன் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது தான் இப்போ நம்ம சிலிண்டர்களில் பயன்படுத்தக்கூடிய வாயு. ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான சிட்டியில், சரிங்களா, சிட்டியில் ப்ளஸ் எங்கெல்லாம் குழாய் வழியில் பதிப்பிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல முதல் முன்னுரிமையாக பிஎன்ஜிக்கு தான் கொடுக்கணும். அதாவது பைப்லைன் நேச்சுரல் கேஸுக்கு தான் கொடுக்கணும். குழாய் வழியாக வரக்கூடிய அந்த சமையல் எரிவாயுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்ரோலிய அமைச்சகம் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் மூலியமாக வரக்கூடிய கேஸை நம்ம யூஸ் பண்ணுற போது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ரொம்ப குறையும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ சிலிண்டரை அதில் இருக்க வாயுவை உள்ளே அடைச்சி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அங்கேருந்து லாரியில் கொண்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வீட்டிலேருந்து எம்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு போய், ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த பைப்லைன் மூலியமாக வரக்கூடிய நேச்சுரல் கேஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 3வது பிரிவு அதில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கட்டுப்பாட்டு உத்தரவுகள் அப்படின்னு உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த பைப்லைன் கேஸ் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பைப்லைன் கேஸை தான் யூஸ் பண்ணணும், எல்பிஜியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்கப்பா. மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 3வது பிரிவின் கீழே இந்த எல்பிஜி கட்டுப்பாட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ரைட், ஓகேப்பா. இதை தான் சொல்லியிருக்காங்க. வேறு அடுத்த தகவல் பார்க்கலாம். இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. இந்த பாருங்கள், இது இப்போது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இலங்கையில். நம்ம இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறணும். அதாவது இலங்கையில் 22வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 22வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இலங்கையில் இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது 65லேருந்து 67 மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்டோட வயது ரிட்டையர்மெண்ட் வயதை 62 அதிகரிக்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. பட் அதுக்கு எதிர்கட்சிகள் அப்போசிஷன் தெரிவித்து வர்றாங்க. சரிங்களா, எங்கே அப்படின்னா இலங்கையில். இதை சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. மேபி உலக அளவில் நியூஸ் கேட்கும்போது கேட்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 23 என்ன அப்படின்னா தேசிய விண்வெளி தினம். ஆகஸ்ட் 23 நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது ஆகஸ்ட் 23 2023 சந்திராயன் 3 விண்கலம், சரிங்களா, அது அனுப்புனாங்க. அதில் அந்த விக்ரம் லேண்டர் நிலவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்குச்சு. இந்த வரலாற்று சாதனையை கொண்டாடுற விதமாக தான் நம்ம ஆகஸ்ட் 23 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்ன அப்படின்னா சந்திராயன் 3 விண்கலத்தோட விக்ரம் லேண்டர், சரிங்களாப்பா, விக்ரம் லேண்டர் நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கின இடம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது இதில் வேற எந்த நியூஸும் இல்லை. ஓகே, இந்தாருங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி, சரிங்களா, தென்கொரியாவோட ஆன் கே யங் அவர் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தென்கொரியாவோட ஆன் கே யங் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டோட அலெக்ஸ் லேனியர் இவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சரிங்களா, அந்த தென்கொரியாவோட ஆன் கே யங் அப்படின்றவங்க மகளிர் ஒற்றையர் பிரிவிலையும், அலெக்ஸ் அப்படின்றவர், சரிங்களா, அலெக்ஸ் வேனியர் அப்படின்றவர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலையும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ்ப்பா. ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது 135வது துரந்தர் கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக பழமையான கால்பந்து கோப்பை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துரந்த் கோப்பைப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த துரந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. ஏன்னா இது ரொம்ப
பழமையான கோப்பை அப்படின்றனால, பழமையான விளையாட்டு போட்டின்றனால நம்ம குடியரசுத் தலைவரே வந்துட்டு இந்த கோப்பையை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க இந்த ஆண்டுக்கு. சரிங்களா? அதனால 135வது துரந்தர் கோப்பை துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். யார் வெற்றி பெற்றாங்கன்னு கேட்பாங்க. 2026 துரந்த் கோப்பையில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இறுதி ஆட்டத்தில் 4-1 அப்படின்ற கோல் கணக்கில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்ற அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் முக்கியம். சரிங்களா? ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி தான் ஜெயிச்சிருக்காங்க துரந்த் கோப்பை 2026. அடுத்தது 25ஆம் தேதி நியூஸ் பேப்பர். இதில் நம்மளுக்கு தெரியும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. எதுனா அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ற திட்டம். இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி திட்டம் பிற மாநிலங்கள்ட்ட ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்களேன், ஆந்திர பிரதேசத்தில் தீபம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு 1 சிலிண்டர் அப்படின்ற விதம் 3 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க. எங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் அது பேர் தீபம் திட்டம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உஜ்வாலா திட்டம். சரிங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல உஜ்வாலா திட்டம் அப்படின்னு கரெக்டாக உஜ்வாலா திட்டம் அப்படின்றது வீடுகளுக்கு இலவச எரிவாயு உருளை கொடுக்கறது. ஸோ அந்த பயனாளிகளுக்கு வருஷத்துக்கு 1 கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில். மகாராஷ்டிராவில் முதல்வரின் அன்னபூரணி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே பெண்களுக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. உத்தரகாண்டில் அந்தியோதயா திட்டத்தின் கீழே வருஷத்துக்கு 3 எரிவாயு உருளைகள் வழங்குறாங்க. அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ற திட்டத்தின் மூலியமாக இந்த 3 இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்குறாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 3 சிலிண்டர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கரெக்டுப்பா. இந்த வெற்றி பயணம் திட்டம் நம்மளுக்கு தெரியுமில்லப்பா. இதில் புறநகர் விரைவு பேருந்து, எல்எஸ்எஸ், டீலக்ஸ் எல்லா பஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இலவசம் கொடுத்துருக்காங்க. சரியா? இலவசமாக பயணிக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி இருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். சரி, அடுத்தது வேறு நியூஸ் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அரசு பள்ளிகளை சீரமைப்புக்காக 3 ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுப்பணித்துறை சார்பாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கட்டடம்னு, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அரசு பள்ளிகளோட கட்டடத்தை ஆய்வு பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஒரு கட்டடம் வந்து தகுதி இல்லை அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு வந்து ரெட் கலர் ஸ்டிக்கரும், இல்லை அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு பணி மேற்கொண்டா இன்னும் வந்து அந்த கட்டடம் தொடர்ந்து இயங்கும் அப்படின்றதுக்கு மஞ்சள் கலர் ஸ்டிக்கரும், இல்லை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடங்களுக்கு பச்சை நிற ஸ்டிக்கர்களும், மொத்தம் 3 ஸ்டிக்கர்கள் ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்த போகிறாங்க அடுத்த ஆண்டுலேருந்து. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1st-லேருந்து 12th வரைக்குமே அறிமுகப்படுத்த போகிறாங்கப்பா. ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அறிவு ஃபவுண்டேஷன் அப்படின்ற பெயரில் துவங்க போகிறாங்க. சரிங்களா? 6 to 8 அறிவு டிஸ்கவரி, 6 to 8 அறிவு டிஸ்கவரி, 9 to 12ஆம் வகுப்பு வரை அறிவு எட்ஜு அப்படின்ற நோக்கத்தை கொண்டு இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது பாருங்கள், தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இதான், இது 3 தான் முக்கியம். 1 to 5 அறிவு ஃபவுண்டேஷன், 6 to 8 அறிவு டிஸ்கவரி, +2 வரையும். சரிங்களா? 9 to +2 அறிவு எட்ஜு வரையும் வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையில் வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில் ஆழமான புரிதலையும், உயர்நிலையில் வாழ்வியல் பணி வாய்ப்பு எதிர்காலத்தையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்காக இந்த அறிவு பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வருஷத்துலேருந்து வருது. ப்ளஸ் புக்கும் சேஞ்ச் ஆகுதுப்பா. 10th வரையுமே சேஞ்ச் ஆகுது. பார்ப்போம். ஓகே, இது தேவையில்ல, இது மேலோட்டமாக பார்த்தா போதும். என்னென்னா வெங்காயம் அந்த சீசன் டைம் வெங்காயத்தோட ரேட் அதிகரிக்குது பார்த்தீங்களா? ரைட். அந்த சீசன் டயத்தில் வெங்காயத்தோட ரேட்டு அதிகரிக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவு ரயில்கள் மூலியமாக இந்த வெங்காய விநியோகத்தை அதிகப்படுத்துறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் விரைவு ரயில்கள் மூலயமா வெங்காய விநியோகத்தை கொண்டு வர்றதுக்கு. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியப்பா. யூபிஐ சேவை
கொண்டு வந்து சரிங்களா, நம்ம ஆன்லைன் மூலியமாக பணம் கட்டுறோம் பார்த்தீங்களா, ஸ்கேனர் மூலியமாக சரிங்களா, அது கொண்டு வந்து 10 வருஷம் நிறைவாயிருச்சு. இது பாருங்கள், 2016 ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு யூபிஐ சேவை கொண்டு வரப்பட்டிருக்கு. 2016-17 காலகட்டத்தில் 1.78 கோடி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது 2025-26ல் இது அப்படியே 10,000 மடங்கு அதிகரித்து 24,162 கோடி பரிவர்த்தனைகள் நிகழுது இந்த யூபிஐ சேவை மூலயமா. மொத்தம் 11 நாடுகளில் நம்ம இந்தியாவோட யூபிஐ சேவை இருக்குப்பா. அது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸு, பூட்டான், இலங்கை, நேபாளம், சிங்கப்பூர், மொரீசியஸ், கத்தார், கம்போடியா, கிரீஸ் மற்றும் மாலத்தீவு, இப்படி இருக்க 11 நாடுகளில் நம்ம யூபிஐ செயல்பாடு இருக்குது. சரியா, அடுத்தது பார்க்கலாம். இதில் வேறு எது, இந்த விளையாட்டு செய்தியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றுச்சு. இதில் அமெரிக்காவோட கோகோ கவுஃப் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெண்கள் ஒற்றையர் பிரிவில். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆதர் ஃபில்ஸு அவர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காருப்பா. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. எதுனா அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் கோகோ கவுஃபும் பிரான்சின் ஆதர் ஃபில்ஸ் அவங்க வந்து கோப்பை வென்றிருக்காங்க. 2 பேரும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலும் பெண்கள் ஒற்றையர் பிரிவிலும். அடுத்து இந்த நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பாரத ஸ்டேட் வங்கி 75வது பவள விழா 2075வது பவள விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே 200 லட்சம் கோடி வர்த்தகம் எஸ்பிஐயில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். 1955 ஜூலை 1 நாடாளுமன்ற சட்டத்தின் மூலியமாக இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது எஸ்பிஐன்னு மாறுச்சு சரிங்களா, 1955 ஜூலையில். ஸோ கடந்த 2025-26 நிதியாண்டில் 2வது காலாண்டுக்கு மட்டும் 10 லட்சம் கோடி வர்த்தகம் 100 லட்சம் கோடி வர்த்தகம் அப்படின்ற வரலாற்று சாதனையை எஸ்பிஐ எட்டியிருக்கு. ஸோ கூடிய விரைவில் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 200 லட்சம் கோடி வர்த்தகம் ஒரு ஆண்டுக்கு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம் சரியாப்பா. எஸ்பிஐ வந்து எந்த ஆண்டுக்குள்ளே எவ்வளோ வர்த்தகம் அப்படின்னு சொல்லி மேபி கேட்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 200 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். அதாவது இது சிம்பிளாக மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேபிஸ் இல்லா தமிழகத்தை உருவாக்க 107 கோடியில் புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக பேரவையில் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அதெல்லாம் வந்து இவங்க எதுவுமே கொடுக்கல. வெறுமனே இந்த தெருநாய்கள் மூலியமாக பரவக்கூடிய ரேபிஸ் பாதுகாப்புலேருந்து காப்பாற்றுறதுக்காக அறுவை சிகிச்சை மையங்கள் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அமைக்க 107 கோடியில் ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அறுவை சிகிச்சை மையங்கள் நகராட்சி, மாநகராட்சியில் இந்த ரேபிஸ்க்காக ஸ்பெஷலாக அமைக்க போகிறாங்க. ஸோ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்துக்கு கீழே. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. 24, 25 நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் தொகுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோவில் தான் காமிக்கிறேன். இதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு தொகுப்புப்பா. கரெக்ஷனில் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷனில் இருக்குது. எதெல்லாம் வந்து முக்கியமோ அதை ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம மேதக நடப்பு நிகழ்வுகளோட 2வது பதிப்பு வந்துடும். ஸோ விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். நன்றி.